ஓகே, வணக்கம் அண்ட் வெல்கம் டு துண்டுபிடி பாட்காஸ்ட். என் பேர் ஆர்த்தர். நம்ம கூட ரக்நாத் இணைஞ்சிருக்காரு. வணக்கம். இன்னைக்கு நம்ம டாபிக் என்னன்னா, விக்ரம் படத்தோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அண்ட் ப்ரெடிக்ஷன்ஸ், தியரிஸ் அண்ட் லோகேஷ் கனகராஜோட மெட்டாவர்ஸ், அதை பத்திலாம் பேச போறோம். ஓகே ப்ரோ, நான் ஆரம்பிக்கவா? ஓகே, இப்போ ஆன்லைன்ல பாத்தீங்கன்னா கடந்த ஒரு 1 மந்தாவே லோகேஷ் கனகராஜ் மெட்டாவர்ஸ் வருது, கைதி ஷூட்டிங், அதாவது கைதியில வர ஆக்டர்ஸ் எல்லாமே வராங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு. இப்போ நம்ம படம் வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் போயிட்டு தியேட்டர்ல போய் பார்த்துட்டு மெட்டாவர்ஸ் வரல, அப்ப எக்ஸ்பெக்டேஷன் மீட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஒரு குரூப் இது பண்ணுவாங்க ப்ரோ. அதுதான் முடிஞ்ச மாதிரி தான். இப்போ டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் படத்துல தான் சொன்னாங்க, ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி அயன்மேன் கேமியோ, டாம் க்ரூஸ் அப்படின்னு சொல்லிட்டு கடைசில எப்பயும் எதுவுமே இல்லைன்னு நல்ல படமாவே இருந்தாலும் அது பெருசா ரீச் ஆகல ப்ரோ. அதே மாதிரி ஆயிடுமோங்கிற பயம் இருக்கு எல்லாருக்குமே. நீங்க கண்டினியூ பண்ணுங்க, சொன்னீங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இப்ப இவன் சூர்யாவில் இருக்கிறேன்னு சொன்னா தளபதியை கொண்டு வாங்கன்றாங்க. ஒவ்வொரு ஆளா அப்படி கொண்டு வரணும். அப்ப அவன் என்ன அவ்வளவு பெரிய கேஸ்டிங் இது பண்ணும், அஃபோர்ட் பண்ணும். அதே மாதிரி கைதி பாத்தீங்கன்னா ட்ரீம் வாரியர் ப்ரொடக்ஷன்ஸ், இது ராஜ்கமல் பிலிம்ஸ். கைதியோட சின்ன சின்ன ஒரு ஹிண்ட்ஸ், ஈஸ்டர் எக்ஸ் மாதிரி வச்சிருக்காரு லோகேஷ் கனகராஜ் படத்துல. அதெல்லாம் ஒரிஜினலான வராங்க அப்படிங்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கிட்டு இவங்களா ஒரு தியரிஸை கிளப்பி விடுறது. அது கிளப்பி விட்டா இங்க அது நடக்கலைன்னா அப்புறம் நமக்கு இதாகிடும்ல ப்ரோ. அதேதான். இப்போ நான் ஒரு தியரிஸ் நான் படிக்கிறேன். இப்போ இது வரைக்கும் நம்ம ட்விட்டர்ல, ரெடிட்ல வந்த தியரிஸ்லாம் நான் ஒண்ணு படிக்கிறேன், அப்படியே பாருங்க. ஓகே ப்ரோ. இதுல ஒருவேளை கமல் ஆல்கஹாலிக்கா இருப்பாராம். கமலோட பையன் இறந்து போயிடுவாராம். அந்த சின்ன குழந்தை காட்டுறாங்கல்ல ட்ரெய்லர்ல, ஆமா ப்ரோ, அந்த குழந்தை தான் கமலோட கிராண்ட்சன், அதாவது பேரனா. இப்படிங்கிற ஒரு தியரி போயிட்டு இருக்கு ஒண்ணு. இன்னொன்னு கமல் அவரோட டெத்தை ஃபேக் பண்ணிட்டு தனியா வாழ்ந்துட்டு இருக்கிறப்போ இந்த ஒரு குரூப்ல மாட்டிக்கிறாரு அப்படிங்கிறது. அப்புறம் இன்னொரு ஒரு பிசாரான ஒரு தியரி என்னன்னா, நான் படிச்சோன்னே எனக்கு சிரிப்பு வந்துச்சு. என்னன்னா, கமல் சூர்யாவோட பையனா, ஃபகத் ஃபாசில் விஜய் சேதுபதியோட பையனா. இது கண்ணுக்கு போட்ற மாதிரி. அதுதான் ஃபிளாஷ்பேக்ல விஜய் சேதுபதிக்கும் கமலுக்கும் ஃபைட், அந்த ஒரு கிளாஸ் நடக்குதான். அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம ஃபகத் ஃபாசிலுக்கும் சூர்யாவுக்கும் நடக்கிறது தான் விக்ரமோட பார்ட் 2 அப்படிங்கிற மாதிரி ஒரு தியரிஸ் கிரியேட் பண்ணிருக்காங்க. இது அம்பர மாதிரி எதுவுமே இல்ல ப்ரோ. அப்படிதான் மாஸ்டருக்கு ஆல்டர் ஈகோன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, ஃபைட் கிளப் மாதிரி. ஃபைட் கிளப் டைலர் டர்டன் சொல்லிட்டு இருந்தாங்க, ஜெடின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் நடக்கிறது இல்ல ப்ரோ. இன்னொன்னு அந்த சைல்டு காட்டுறாங்கல்ல, குழந்தை, அது லோகேஷ் கனகராஜ் சொல்றாங்க ப்ரோ. அது இல்ல, அதோட பேர் விக்ரமா. கமல் கடைசியா விக்ரம்னு கத்துறாருல, அது அந்த குழந்தை தொலைஞ்சு போனதுனால கத்துறாராம். அது கூட ஓரளவுக்கு அக்செப்டபிள் ப்ரோ. அந்த சூர்யா பையன் விக்ரம், அதெல்லாம் ஓவர் ப்ரோ, ரொம்ப ஓவர் தான். அப்புறம் இன்னொன்னு பார்த்தோம்னா நடுவுல ஒரு நேத்தி என்னன்னு பார்த்தா விக்ரம் தான் சூர்யா அப்படிங்கிறானுங்க எல்லாரும். அது சொல்றாங்க. அது கூட பாசிபிலிட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். என் ப்ரெடிக்ஷன் பத்தி பாத்தீங்கன்னா கமல் அவங்க சொன்னதை வச்சு பார்த்தா அவங்க ரிட்டையர்டு போலீஸ் ஆபீசரு திரும்பி ஜெயில யாரோ விட்னஸ் ப்ரொடெக்ஷனுக்காக கூட்டு போறப்ப நிறைய விட்னஸ் ப்ரொடெக்ஷன் காப்பாத்தி இங்கே கொண்டு போற மாதிரி சொன்னாங்க ப்ரோ. இப்போ ஆடியன்ஸ்க்கு அந்த டவுட்ஸை கிளப்பி விட்டதுக்கு முக்கியமான காரணமே நரேன் தான். இதுல நரேன் ட்ரக் டீலிங், அந்த ட்ரக் டீலிங், அந்த ஸ்கார்பியன். இன்னொன்னு அந்த சூர்யாவோட இதை ரொம்ப சீக்ரெட்டா வச்சிருந்தாங்க லோகேஷ். அந்த இன்டர்வியூ உடைச்சிட்டாங்க ப்ரோ. அவர் சொன்னதை பார்க்கும் போதே ஒரு மாதிரி ரொம்ப வருத்தப்பட்டு சொல்ற மாதிரி இருக்கு. நாங்க ரொம்ப சீக்ரெட்டா வச்சிருந்தோம், இது பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அது நல்லா தியேட்டர் 50 வாஸ் பர்பஸ் சர்ப்ரைஸா இருந்திருக்கும் ப்ரோ. பயங்கர சர்ப்ரைஸா இருந்திருக்கும். இவனுங்க உடைச்சிட்டானுங்க ப்ரோ. அந்த ஆல்கஹாலிக் சொல்றது அந்த வேஸ்டட் சாங் வச்சு சொல்றாங்க ப்ரோ. அது வேஸ்டட் சாங் எனக்கு தெரிஞ்சு ஃபகத் ஃபாசில் அதான் நானும் நினைச்சேன். அது ஃபர்ஸ்ட் ஆண்டவருக்கே இருக்காது. அது விஜய் சேதுபதி, ஃபகத் ஃபாசில் இவங்க 2 பேருக்குள்ள எதுக்காச்சும் இருக்குமா அப்படின்ட்டு என் மைண்ட் ரொம்ப கேசிங்ல போயிட்டு இருந்துச்சு. இது ஒரு பிளாட் லைன் ஒண்ணு சொல்லியிருக்காங்க. இதுல 3 குரூப்ஸ் மொத்தம். அதாவது கமலோட குரூப், ஃபகத் குரூப், அப்புறம் விஜய் சேதுபதி குரூப். இவங்க குரூப்பையும் அவங்களுக்குள்ள நடக்கிற கிளாஸ் தான் மாநகரம் ஸ்டோரி மாதிரி சொல்லியிருக்காங்க, நான் லீனியர்ல சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு படுது. எல்லாம் ஓகே, எல்லாத்தையும்
போதும் ப்ரோ, மாஸ்டர் மாதிரி. கரெக்ட் தான். யாராச்சும் ஒரு ஆள் டாமினேட் பண்ணா கூட பெருசா இதாயிரும். ஆமா, மாஸ்டர் இஸ் கரெக்டா ஈக்குவலா இருக்கும் மாஸ்டர்ல. அதே மாதிரி இப்ப 4 பேர் வந்திருக்காங்க. அந்த சூர்யாவுக்கு கடைசி 16 நிமிஷம்னாலும் அந்த 16 நிமிஷம் ஃபுல்ஃபில் ஆகணும். ஆமா, இதெல்லாம் கரெக்டா வந்துடும். இப்போ இந்த கேமியோங்கறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் நம்ம தமிழ் ஆடியன்ஸ். சூர்யா நடிக்கிறாருன்னு அவர் ஃபுல் படத்துல வருவாரு, அவர் இதுல வருவாரு. ப்ரோ சூர்யா படம் சொல்லி சுத்திட்டு இருக்காங்க ப்ரோ பாதி பேரு. அவனுங்கள என்ன ப்ரோ பண்றது? டேய் கேமியோனா 3 நிமிஷம் தான்டா மினிமம். அத புரிஞ்சுக்கங்க. அத புரியாம வந்துட்டு சூர்யா படம் இது கமல் படமே இல்ல, இது சூர்யா படம் சொல்லி ஒரு குரூப் சுத்துறாங்க ப்ரோ. இந்த மல்டிவர்ஸ் ஆஃப் மைனஸ் படம் பாத்தீங்களா ரெண்டு பேரும்? அதுல பார்த்தாச்சு ப்ரோ. அந்த படத்துல அந்த இலுமினாட்டி சொல்வாங்கல்ல. ஆமா, அதெல்லாம் ஒரு நிமிஷம் கேமியோ வந்து வந்து செத்துட்டு போறது. அதுதான் கேமியோ. அவங்களோட சின்ன ஒரு பிரசன்ஸ் இருக்கும், அவ்வளவுதான். இதவனுங்க வந்து இவங்களுக்கு ஃபுல் கேரக்டர் தரல, இவங்க வந்து வாங்க சொல்லுவாங்கன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க குழப்பிக்கிட்டு. அந்த படம் நல்ல படம் தான், ஆவரேஜான படம் தான். ஆமா ப்ரோ, மோசம்லாம் சொல்ல முடியாது ப்ரோ. அந்த படத்தெல்லாம் நல்ல படம் தான். கம்பேர் பண்ணும்போது நல்ல படம். நிறைய படத்தை கம்பேர் பண்ணும்போது என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு நோவே ஹோமோட அது நல்லாவே பிடிச்சிருந்துச்சு. தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்னு பாத்தீங்கன்னா இதுல எல்லாமே நிறைய பெட்டரா இருக்கு. விஎஃப்எக்ஸா இருக்கட்டும், இவங்களோட ஆக்டிங்கா இருக்கட்டும். சோ ஓகே, நம்ம டாபிக் மாதிரி நம்ம மார்வல் யூனிவர்ஸ்க்குள்ள போயிட்டு இருக்கோம். இப்போ நம்ம லோகேஷ் ஒர்க்ஸ்க்குள்ள வருவோம். இந்த நேத்து ரெடிட் போச்சு பாத்தீங்களா ப்ரோ? அந்த ஆன் யுவர் லெஃப்ட்னு சொல்லிட்டு அந்த எல்லா கேரக்டரும் அது சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. சூப்பரா பண்ணிருந்தாங்க அது. இந்த மாதிரி நீங்க எடிட்டர்ஸ் பண்றதுனால படத்துல அது வரலன்னு சொல்லி கத்துவாங்க ப்ரோ. எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஒரு another லெவலுக்கு போய் நிக்குது. அதான் இப்போ நம்ம எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பத்தி பேசிட்டு இருக்கும்போது நீங்க சொல்லுங்க ப்ரோ. ராக்னார் ப்ரோ, உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன படத்துல? எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஆண்டவரை பாத்துட்டு வரணும், அவ்வளவுதான் ப்ரோ. அவ்வளவுதான். ரொம்ப ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி போய் ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா அப்புறம் ஒரு இதாயிரும் ப்ரோ. 4 வருஷத்துக்கு அப்புறம் ஆண்டவர் கம்பேக், ஆண்டவரை பாக்குறோம், அவ்வளவுதான். ஆண்டவர் தரிசனம் போட்டுட்டு, அதுவும் லோகேஷோட செய்கையில ஆண்டவர்னுங்கிறப்ப ரொம்ப அதிக எதிர்பார்ப்பு. ட்ரெய்லர்ல ரொம்ப ஒரு ஃபேன் பாய் சம்பவம் காமிச்சாரு. ஆமா ப்ரோ, நீட்டா பண்ணியிருந்தாரு ப்ரோ. நீட்டா பண்ணியிருந்தாரு நல்லா. இப்போ லோகேஷ் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு நேத்தி. தளபதி நெக்ஸ்ட் ஃபிலிம். நான் இதுல போயிருந்தேன், பிகின் விட்ஸ்ல போயிருந்தீங்களா ப்ரோ? நேத்தி நான் போயிருந்தேங்க. அது கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. அதாவது அப்டேட் சீக்கிரம் வரும் அப்படின்னு சொல்லிட்டாரு. யுவன் வந்து மியூசிக் போட போறதா அப்படிங்கிற மாதிரி பேச்சு போயிட்டு இருக்கு. இப்ப எனக்கு என்ன டவுட்னா ப்ரோ, அது வந்து விக்ரமோட கண்டினியூஷனா கொண்டு வருவாங்க. ஏன்னா அப்படிலாம் தெரியாது, தனி ஃபிலிம் தானே அது. அப்படிலாம் இல்ல அப்படின்னு இவங்க சொல்லுவாங்க. ஆனா அப்படியே ஆரம்பிச்சுட்டு வருவாங்க. அதான் இப்ப வந்து சொல்லுவாங்க இவங்க வர்றதுல அந்த மாநகரம் எல்லாமே ஜாயிண்ட் ஆகுது அப்படின்ட்டு பேசுறப்ப வர்றத பேச மாட்டாங்க. இப்போ அந்த ஸ்கார்பியன் சிம்பிளுக்கு எனக்கு தெரிஞ்சு என்னன்னா, இப்போ ஒரு டைரக்டர்ஸ்க்குன்னு ஒரு இது இல்ல, ட்ரேட்மார்க், ஒரு ட்ரேட்மார்க் இருக்கும். அந்த ட்ரேட்மார்க் வந்து நிறைய பேர் வந்து ஒரு படத்துலயும் கொண்டு வந்துருவாங்க. இதுல நீங்க நிறைய இங்கிலீஷ் படத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும், அவங்க டைரக்டரோட ஃபிலிமோட ரெஃபரன்ஸ் எல்லாம் ஃபுல்லா வச்சிருப்பாங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து. டராண்டினோ எல்லாம் வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி எதுவும் ட்ரை பண்ணிருக்காரு போ லோகேஷ். இதை வந்து இவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு என்னென்னமோ சொல்றானுங்களோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது ப்ரோ. கைதிக்கு லிங்க் இருந்தா கூட பரவாயில்ல, மாநகரம் மாஸ்டர்லாம் லிங்க் வராது ப்ரோ. வாய்ப்பே இல்ல. அது வாய்ப்பு பேச்சு போதுல கொண்டு வர்றான் அது மாதிரி. அது சும்மா ஹை பேத்தி விட்டு உடைப்பாங்க ப்ரோ. நீங்க இந்த வலை பேஜ் பாத்தீங்கன்னா ஐயோ, அவன் சேனல்லாம் பாக்குறதே வேஸ்ட் ப்ரோ. ஐயோ கடுப்பேத்துவாங்க ப்ரோ. நான் அவன மாதிரி ஆளுங்களை அட்டாக் பண்றதுக்காக ஒரு கண்டென்ட் எடுத்து வச்சிருக்கேன். தனியா ஒரு பாட்காஸ்டே பண்ணணும் அவனுங்களை வச்சு. யாரு? வாழை பேச்சு. அவங்களா? 3 பேர் உட்கார்ந்துட்டு பேசுற பேச்சுல உலக சினிமாவே இவங்க கேட்டுதான் அடுத்த மாதிரி பேசுவாங்க. அப்புறம் இன்னொருத்தர் இருக்கான் பாருங்க, ஆன்டி இண்டியன் எடுத்துட்டு சுத்திட்டு இருக்கான் பாருங்க, அவனையும் அடிக்கணும். ஐயோ, அவனாச்சும் படம் வந்ததுக்கு அப்புறம் ரிவ்யூ பண்றான் ப்ரோ. இவங்க படம் வரதுக்கு முன்னாடி ரிவ்யூ பண்றாங்க ப்ரோ வலை பேச்செல்லாம். 2 வருஷத்துக்கு என்ன படம் வருமோ அது லிஸ்ட் எல்லாம் விட்டுட்டு இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா ஏதோ ஒரு ஆக்டருக்கும் இந்த ஆக்டருக்கும் கள்ள தொடர்பும் எப்படா தெரியும் இதெல்லாம்? நீ என்ன படம் பிடிக்கிறோம் உள்ள கேமரா வச்சு ஏதோ பண்ணிட்டு இருக்காங்கன்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மேட்டரை பத்தி பேச போனா இவரு பைல்வானை பத்தி தாண்டாம போக முடியாது. ஐயோ, அவர் அதுக்கு மேல ப்ரோ. அந்த சைடு போகாதீங்க, இந்த சைடு வந்துருங்க. நம்ம லோகேஷ் கிட்டே திரும்பி வந்துருவோம். வெல்கம் பேக் டு லோகேஷ் கனகராஜ். ஓகே. ஆனா அவர் இந்த ஒரு யங் ஏஜ்ல இவ்வளவு ஒரு ஃபேன்ஸ் வச்சுட்டு அவரோட வளர்ச்சிங்கிறது ஒரு அபார வளர்ச்சி தான். கைதிய பிகிலுக்கு ஆப்போசிட்ல விட்டாரு ப்ரோ. தைரியமா நின்னு அடிச்சாருல.
தைரியமா அது ஒரு 3 படம் எடுத்திருக்காரு. இப்போ வந்து ஒரு பெரிய ஆக்டரோட படம் வந்தாலும் இவர் படத்துக்கு ஒரு தனி ஆடியன்ஸ் போற அளவுக்கு அவர் ஃபேன்ஸ் சேர்த்து வச்சிருக்காருன்னா அது பெரிய ஆமா. இது ஒரு 4வது படம்னு சொன்னா நம்பவே முடியாதுதான். அந்த அளவுக்கு ஹைப் வச்சிருக்காரு ப்ரோ. முக்கியமா லோகேஷ் பிடிக்கிறதுக்கு காரணம்னு பாத்தீங்கன்னா அவரோட ஃபிலிம் மேக்கிங் ஸ்டைல் தான். அந்த ஸ்கிரீன் பிளே ஸ்கிரீன் பிளே அது அப்புறம் வந்து ஒரு இது பிரிட்டிஷ் ஃபிலிம்ஸ் எல்லாம் பாத்திருக்கீங்களான்னு தெரியல. அந்த ஒரு ஃபார்மேட்ல இருக்கும் அவரோட ஃபிலிம் மேக்கிங். அந்த டார்க் சீன் டக் கட் பண்ணி மாத்துவாரு. அது அந்த மாஸ்டர்ல பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட் டோன் எல்லாம் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். அந்த 2-3 படம் இருக்கு பிரிட்டிஷ் படங்களு. த்ரில்லர் படத்தோட அந்த ஒரு இதுல கொண்டு போயிருக்காரு சூப்பரா. அதெல்லாம் சூப்பரா இல்ல ப்ரோ அந்த ஸ்டார்டிங் எடுத்து குட்டி பவனியை கட்டிட்டு அதுக்கடுத்து இவ ஹீரோக்கே இன்னும் வராம ஹீரோக்கே 3 இன்ட்ரோ வச்சு அதுதான் அதேதான். அதெல்லாம் சூப்பரா பண்ணியிருந்தாரு ப்ரோ. அந்த மாஸ் ஃபிலிம் எப்படி எடுக்கணும்ன்ற மாதிரி கரெக்டா எடுத்திருந்தாரு. இதுல சொன்னானுங்க இது பெரிய ஆக்டர்ஸ் ஹேண்டில் பண்றதெல்லாம் சாதாரண விஷயம் இல்ல. அட்லி நான் சூப்பரா பண்ணுவாரு. டேய் அவன் எல்லா படத்துல இருந்து காப்பி அடிச்சு எடுக்கிறான்டா. அவன் ஈஸியா எடுப்பான்டா. இவன் ஃபுல்லா அவனா எழுதி எடுக்கிறான்டா. அவ்வளவுதான்டா வரும். சூப்பர். ஆனா உண்மையுமே செம ஸ்கிரீன் பிளே எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. மாஸ்டர் ஒரு சிலர் பிடிக்கலன்னு எதுக்கு சொன்னாங்கன்னு தெரியல ப்ரோ. அந்த எனக்கு தெரிஞ்சு செகண்ட் ஹாஃப்ல ஒரு லென்த்தா இருக்கும். அதுதான் நிறைய பேருக்கு பிடிக்கலையா என்னன்னு தெரியல. அது மாதிரி அது இல்லனா படமே இல்ல ப்ரோ. சொல்லுங்க. அவன் மாஸ்டர்ல பர்சனலா பிடிக்கல. அது அந்த ஹார்ட் கோர் அனில்ஸ்லாம் இருக்காங்கல்ல அவங்களுக்கு எல்லாம் பயங்கரமா அந்த படம் பிடிக்காம போயிருக்கும். அண்ணா வந்து ஒரு 4 சாங் டியூட் சாங் ஆடுறது அதெல்லாம் ஆடணும்ல. ஆமா அது சாங்ஸ் எல்லாமே நீட்டா இருந்துச்சு. எல்லாமே பக்காவா அதாவது தேவையானது மாதிரி இருந்துச்சு. ரொம்ப தேவையில்லாம இல்ல. இன்னொன்னு முக்கியமான விஷயம் ப்ரோ, ஃபுல்லா இப்ப டாமினேட் பண்றது இவர் தான் ப்ரோ, அனிருத் தான். சொல்லியே ஆகணும். இது அனிருத்தோட எரா அப்படின்னு சொல்றது ரொம்ப சூட்டபிளான விஷயம். உண்மையுமே ப்ரோ இந்த விக்ரம் சாங்ஸ்ல டெய்லி ஒரு 10 வாட்டி போகாம அந்த ஒரு இது வைப். விக்ரம் விடுங்க ப்ரோ. டான் படத்துல வர பாட்டுலாம் பாருங்க. ஊரெல்லாம் ஓடிட்டு இருக்கு அந்த பாட்டு தான். படம் வந்து ரொம்ப அவ்வளவு பெருசு கிடையாது ப்ரோ. டான்லாம் நார்மலான ஒரு கமர்ஷியல் ஒரு நல்ல படம், ஓரளவுக்கு ஒரு குட் ஃபிலிம் அப்படின்னு சொல்லலாம். அவ்வளவுதான். இது கேக்குறவங்களுக்கு ஒரு டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன். இந்த பாட்காஸ்ட் உடனே கேக்குறவங்க ஓகே, ஒரு 2 நாள் கழிச்சு 3 நாள் கழிச்சு கேக்குறவங்க நெக்ஸ்ட் எபிசோட் கேட்டுங்க. ஏன்னா இந்த எபிசோட் ரொம்ப மோசமா தான் இருக்கும். நாங்க நெக்ஸ்ட் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி நாங்க பண்ணிக்கிறோம். ஆமா, இந்த பாட்காஸ்ட் பொறுத்த வரைக்கும் இடையில ஒரு 4 தடவை தான் வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணிருக்கோம். அவ்வளவுதான். நாங்க எதுவும் எங்களுக்கு எடுத்து பண்ணது. ஆமா, இன்ஸ்டாகிராம்ல ஒரு 4 தடவை ஸ்டோரிக்கு ரிப்ளை பண்ணி அது வாட்ஸ்அப் குரூப் ஆகி வாட்ஸ்அப் குரூப்ல 4 மெசேஜ் எண்ணி பார்த்தா 4 மெசேஜ் எடுக்கலாம். வந்து உட்காந்துட்டு இப்ப யார் யார் பேசிட்டு இருக்கான்னு எனக்கும் தெரியாது, அவங்களுக்கும் தெரியாது நான் யார் பேசிட்டு இருக்கேன்ட்டு. இதுல கிளப் ஹவுஸ்ல நான் பேசுவேன். கிளப் ஹவுஸ்ல இதெல்லாம் பேசிட்டு இருந்தேன் டிஸ்கார்ட்லலாம். ஆனா அதுல பாத்தீங்கன்னா பேசுறவங்க பக்கத்துல வந்து இந்த ஒரு அலை அடிக்கிற மாதிரி இது மாதிரி இருக்கும் ஐகான். இதுல அது கூட வர மாட்டேங்குது. யாரு பேசுறானே தெரியல. இன்னும் கொஞ்சம் ஆமா தெரியும். ஆமா ப்ரோ, எனக்கு இது வந்து 2 பேரு ஹோஸ்ட் கனெக்டடு, உங்க 2 பேர் அவ்வளவுதான் வருது. அதேதான் ப்ரோ எனக்கு வருது. சூர்யாவோட போட்டோஸ் லீக் ஆச்சு தெரியுமா? ஆமா ஆமா ப்ரோ. அதுல கை இரும்பு கை வச்சிருக்காரு. ஐயோ, இரும்பு கை மாயாவிக்கு லீடுன்னு சொல்லி கொடுத்திருந்தாங்க ப்ரோ. இரும்பு கை மாயாவி வந்து ஒரு ஃபேண்டசி படம். அது இதுல லிங்க் பண்ண முடியாது எனக்கு தெரிஞ்சு. பண்ண முடியாது. ஆனா இவங்க போடுற மீம் அந்த வீடியோ எடிட்லாம் நம்மளே நம்ப வச்சிரும். ஒரு 10 நிமிஷம் அந்த வீடியோ எல்லாம் பாத்தீங்களா, ஒருவேளை இருக்குமோ அந்த இதுதான் நம்ப வச்சிரும். நான் ட்விட்டர்ல ஒண்ணு பாக்குறேன், லோகேஷ் பண்ணிருக்காரு. சூர்யா வந்து இரும்பு கை மாவு கனெக்ஷன் இருக்கு அப்படின்னு போட்டிருக்காரு. நான் உள்ள போய் பார்த்தா அவன் ஃபேக் அக்கவுண்ட். ஒரு அரை மணி நேரம் ட்விட்டர் ஸ்க்ரோல் பண்ணா போதும் ப்ரோ, வாழ்க்கையே முடிச்சிடுவாங்க ப்ரோ. இந்த கொஞ்ச நேரத்துல தலைய சுத்திருச்சு ரஜினி சொல்ற மாதிரி தான். அதான் தலைய சுத்திருச்சு. அதாவது இன்னும் ஒரு 1 வீக் இருக்கா? எவ்வளவு வீக் இருக்கு இன்னும்? 1 வீக் இருக்கு போல. 1 வீக் 2 வீக்ஸ். வேட்டையாடி விளையாட மட்டும் மிஞ்சிட்டா சூப்பரா இருக்கும் ப்ரோ. அது அளவுக்கு இருந்தா கூட ஓகே இல்ல. அதான் நீங்க வேட்டையாடி விளையாட கூட போக தேவையில்ல. கார்த்திக் சுப்புராஜ் பேட்டைக்கு பண்ணாரு பாருங்க, அந்த மாதிரி ஒண்ணு பண்ணா கூட அதுவே போதும் தான் ப்ரோ. ஒரு மரண ஃபேன் பாய் சம்பவம்னா அதுதான். ஆமா, அது அல்டிமேட்டா பண்ணியிருந்தாரு. அது இப்போ விஜய்க்கு வந்து சூப்பரா பண்ணியிருந்தாரு மாஸ்டர். விஜய் ஃபேன் கூட கிடையாது லோகேஷ் கனகராஜ். ஆமா, இப்ப வந்து இவர் ஃபேனா இருந்து அவர் தீவிர பக்தரா இருந்து எவ்வளவு சூப்பரா பண்ணிருப்பாரு. அந்த மெஷின் கன் சீன்லாம் ஹைப் வேற லெவல் ப்ரோ.
எல்லாமே அப்படியே ட்ரெய்லரே அப்படியே சீட் அடிச்சு உட்காந்து பார்க்கலாம் அப்படி இருக்கு. தியேட்டர்ல பார்த்தா வந்துடலாம். இது ட்ரெய்லரே ஒரு 50 தடவை 60 தடவை பார்த்திருப்போம் போல போன்ல. அந்த கதை சொல்ற அந்த கமலை யூஸ் பண்ணிட்ட விதம் ஃபர்ஸ்ட் சீன். ப்ரோ இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா அர்ஜுன் தாஸ் வந்து இருக்காருன்னு யாருமே நான் அபிஷியலா சொல்லவே இல்ல ப்ரோ. சொல்லல. ஆனா அந்த பேஜ் இவனெல்லாம் அர்ஜுன் தாஸ் சொல்லி சுத்திட்டு இருக்காங்க ப்ரோ. அது ஒண்ணு. சூர்யா ஷூட் நடந்துச்சுல, வந்து அர்ஜுன் தாஸும் அந்த கைதி படத்தோட மெயின் வில்லனும் வந்திருக்காங்க ஷூட்டிங்க்கு. அப்படியா? அந்த இதை வச்சுதான் சொல்றாங்க எல்லாம் இதாவது. அது ஒண்ணு. இப்ப கமலுக்கு வேற டிஏஜிங் போட்டிருக்காங்க, அதுவும் காட்டல ட்ரெய்லர்ல. இல்ல டிஏஜிங் இருக்கு, கண்டிப்பா இருக்கு. அதான் டிஏஜிங்க்கு மட்டும் 10 crore செலவு பண்ணிருக்காங்க. டிஏஜிங் வந்து அது எந்த அளவுக்கு இருக்க போகுது, எப்படி இருக்கும்? ஆதவன் படம் மாதிரி இருந்தா என்ன ஆகும்னு நினைச்சு பாருங்க. ப்ரோ நான் இப்ப கூட ஒண்ணு மீம் போட்டிருந்தேன் என் பேஜ்ல. படம் நல்லா இல்லன்னா என்னடா பண்ணுவீங்க? ஐயா வாய கழுவு. நல்லா இல்லங்கிற பேச்சுக்கே இடம் இல்ல. நல்லா இல்லன்னா அது வந்து நல்லா இருக்கா ரொம்ப நல்லா இருக்கா அந்த மாதிரி தான் ப்ரோ போகுது. நல்லா இல்லன்ற அவ்வளவுதான். எனக்கு கண்டிப்பா நல்லாலாம் இல்லாம போவே போகாது. 100% கன்ஃபார்ம் தான். ஒரு 300 அடிக்கணும் ப்ரோ இந்த படம். crores-ஆ? ஆமா ப்ரோ, 300 சீக்கிரம் அடிக்கலாம், அவ்வளவுதான். அடிச்சே ஆகணும். அடிக்க வைப்போம் ப்ரோ. இதுல எல்லாம் ஓகே. இதுல இந்த ரஜினி ஃபேன்ஸ் நடுல வந்து ப்ரோ நாங்க படத்தை ஓட்டி காட்டுறோம் ப்ரோ அப்படின்னாங்க. அண்ணாத்த படம் 3 நாள் தானே ஓடுனுச்சு, அதை ஓட வைக்கலாம் முதல்ல. ஓட்டி காட்ட வேண்டிய இதெல்லாம் இல்ல, அது ஓடிரும். கண்டிப்பா. இது எல்லா இடத்துலயும் கண்டென்ட் நல்லா இருந்தா ஓடிரும் ப்ரோ படம். எப்படி இருந்தா நான் முன்னாடி நினைச்சிட்டு இருந்தோம் மாஸ் ஹீரோ தான் நடிச்சா படம் ஓடிரும் அப்படின்ட்டு ஒரு கட்டம் இருந்திருக்கலாம். ஆனா இப்ப அப்படி இல்ல. இப்போ பீஸ்ட் படத்துக்கு எடுத்துக்கோங்க, சிம்பிள் ப்ரோ. இப்ப போறத பார்த்தா டானே நல்ல வசூல் போகுது ப்ரோ. நல்ல வசூல் போகுது படம், அவ்வளவுதான். இப்போ முன்னாடி மாதிரி மக்களை ஏமாத்துற விதமாவும் படம் இருக்க முடியாது, ஏமாறுறவங்களும் இப்ப இல்ல. ஆமா, குறைஞ்சிட்டாங்க. இப்ப எல்லாருக்குமே தெரிஞ்சிட்டுல வாழ்க்கையில வந்து சேர்ந்துட்டு சினிமா, இப்ப சினிமா பத்தி கத்துக்க ஆரம்பிச்சுக்கிட்டாங்க. லாக்டவுன் தான் இப்போ சினிமாவோட ஒரு ஆமா டர்னிங் பாயிண்ட். பகத் ஃபாசில் படம் அந்த மாதிரி ஒரு மலையாள படம் தான் பார்த்து பகத் ஃபாசில் முன்னால கேவலமா திட்டினா ப்ரோ நசிரியா புருஷன்ட்டு. இப்ப அவன் எல்லாமே பகத்துக்கு தான் ஹைப்ன்றான் ப்ரோ. நான் உண்மையா சொல்றேன், நானே மீம் போட்டேன் ப்ரோ. நானும் தான் ப்ரோ. இப்போ வந்து முந்தானேத்தி ஃபயர் விடுறேன், என் ஃப்ரெண்டு கேக்குறான், டேய் நீ தானடா அந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி அவனை கிண்டல் பண்ணுது அப்படிங்கிறான். அது 2 மாசத்துக்கு முன்னாடி, அது 2 வருஷம் முன்னாடி. அது பகத் ஃபாசில் படம் பாக்குறதுக்கு முன்னாடி, இது பார்த்ததுக்கு அப்புறம். அது நஸ்ரியாவை பார்த்தப்ப, இது பகத்தை பார்த்தப்ப. சரியான நடிப்பு ப்ரோ. அவர்லாம் கண்ணுலயே அடிக்கிறாரு ப்ரோ. அதெல்லாம் சான்ஸே இல்ல. ஒரு 2 சீன் 3 சீன் தான் இருந்தது அவருக்கு ஷாட். அவ்வளவு அந்த ராபர்ட் பட்டின்சன் மாதிரி ஒன்னு இருந்துச்சு பாத்தீங்களா, அந்த பேட்மேன்ல கண்ணுக்கு அடியில ஒரு இது வர மாதிரி, அந்த இது மாஸ்க் போட்டு இருக்கிறது. அதான் அது நல்லா இருந்துச்சு. எல்லாருமே அது ஒரு புது ஃபீல் கொடுத்துச்சு பார்த்தப்ப. இன்னொரு மெயினா விஜேஎஸ் பத்தி பேசணும் ப்ரோ. அவர் வந்து காட் லெவல், அல்டிமேட் கம்பேக் ப்ரோ. இதெல்லாம் அதாவது எப்படின்னா, கதை இருக்கா, எப்படி கதை, என்ன கதை, அவ்வளவுதான். எனக்கு இவ்வளவு ஸ்கோப் இருக்கா, அதெல்லாம் கிடையாது. ஆமா, கேரக்டர் நல்லா இருக்கா, கதை நல்லா இருக்கா, நான் வர்றேன். நான் மாஸ்டர் வந்து மோஸ்ட்லி யாரும் நடிக்க ஒத்துருப்பாங்களான்னு தெரியல ப்ரோ. இவர் இறங்கி நடிச்சாரு, விஜய் டாமினேட் பண்ற அளவுக்கு நடிச்சாரு. ஆமா ஆமா, விஜய் விட டாமினேட் பண்ணியாச்சு விஜய் சேதுபதி கேரக்டர் பவானி. மாஸ்டர் படம் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, விஜய் வரப்ப நான் டாமினேட்டிங்கா இருந்தது, அப்புறம் தனியா விஜய் சேதுபதி டாமினேட்டிங்கா இருந்தது. இவங்க 2 பேருக்கும் இருக்கும்போது விஜய் சேதுபதியை கம்மிப்படுத்திருப்பாரு போல அப்படின்னு நினைச்சிட்டு பார்த்தா, அப்பயும் 2 பேருக்கும் ஒரே ஒரு மாதிரி அந்த பேலன்ஸ்லயே சுத்திட்டு இருக்கு. அந்த இன்டர்வல் பிளாக்லாம் தெரியா இருந்துச்சு ப்ரோ. இவர் இங்க குத்திட்டு இருக்குது, இவர் இங்க சண்டை போடுறது சூப்பரா எடுத்திருந்தாங்க. அந்த தானோஸ் வச்சிருப்பாருல, அந்த மாதிரி தான் இருந்துச்சு ஃபுல்லா. அதே மாதிரி இதுல ஸ்கோப் கரெக்டா இருந்தா ஓகேவா இருக்கும். அதேதான். இதுல இன்டர்வியூல சொன்னது பாத்தீங்கன்னா, தேவையான அளவுக்கு கொடுத்திருக்கோம், தேவையானதை கொடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னொன்னு ப்ரோ, அந்த பாடி ஷேமிங் சொல்லி அவர் ரொம்ப பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கு சாவேஜா அந்த சட்டையை கழட்டிட்டு வர்றது, அதெல்லாம் அல்டிமேட் ப்ரோ. அதெல்லாம் அப்புறம் இன்னொன்னு சொல்லியிருந்தாங்க ப்ரோ, 3 ஹீரோயின் சொல்லியிருந்தாங்க, ஞாபகம் இருக்காது?
இந்த படத்துக்கா? ஆமா ஆமா ஸ்டார்டிங்ல சிவானி நாராயணன், அப்புறம் விஜய் டிவி மீனாவோ சம்திங் அவ சொல்லிட்டு 3 பேர் இருந்தாங்க. சொல்லியிருந்தாங்க. போற போக்க பார்த்தா படத்துல ஹீரோயினோட எதிர்பார்ப்பே இல்ல. இருந்தா நல்லா இருக்குமேன்ட்டு ஒரு இடத்துல கூட தோணவே இல்ல. சில படத்துல ஆமா. தோணும். இப்ப பாருங்க இப்ப ஹீரோயின் ஆமா ஹீரோயினை எதிர்பார்க்கும் போது தேவை அந்த அதுக்கான இடமே வைக்கல. லோகேஷ் படம் எல்லாமே அப்படிதானே ப்ரோ. அதான் மாஸ்டர்ல தான் தேவையில்லாம ஒரு ஹீரோயினை வச்சு ஒரே ஒரு இடம் வச்சிருந்தாரு. ஹீரோயின் இருந்தாதான் கதை அப்படின்ட்டு கொண்டு வந்திருந்தாரு. இல்ல ப்ரோ, ஹீரோயினுக்கு அதாவது மாஸ்டர்ல அந்த ஹீரோயின் தேவையில்லைனாலும் அந்த ஒரு சீன் தான் முக்கியமான சீன். அந்த ஒரு சீன் முக்கியமான சீன். அந்த மாதிரி ஸ்டோரியோட கனெக்ட் பண்றதுக்கு நல்லா இருந்தது. ஆனா அதே மாதிரி பிகில்ல ஹீரோயின் வச்சிருந்தாரு. எதுக்கு வச்சிருந்தாருன்னே தெரியல யாருக்குமே. இது பிகில்லையா? கடைசியில கிளைமேக்ஸ்ல ஒரு சீன் வரும் நயன்தாராவுக்கு அப்படின்னு எதிர்பார்த்தது சீனே இல்லாம ஹீரோயின் வச்சிருந்தாங்க. இப்போ வந்து நம்ம லோகேஷ் வர்ஸ் பேசிட்டு இருக்கோம், நீங்க அட்லி வர்ஸ் போயிட்டீங்க. மறுபடியும் நீங்க ரொம்ப பின்னாடி போயிட்டீங்க. அது மாதிரி அதான் இல்ல ஒரு ஹீரோயினோட தேவைய பத்தி பேசுறப்ப அவங்க வர்றாங்க. இங்க பெண்ணை பாட்டுல ஓரமா நிப்பாங்க, நீங்க பாக்கல? படம் ஃபுல்லாமே ஓரமாதான் ப்ரோ நிக்கிறாங்க. படம் பூரா இதுல மாஸ்டர்லயே பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த அந்த கண்ணை பார்த்து கரெக்டா இருக்கும். வந்து இது புஷ் பண்ண மாதிரி. அது எதனாலனா விஜய் படம், ஏன்னா ஒரு ஹீரோயின் அந்த ஒரு இதாச்சு இருக்கணும், அதனால அந்த பாட்டு வச்சிருக்காங்க. ஹீரோயின்ங்கிறது திணிக்கப்பட்ட மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. திணிக்கப்பட்ட மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது. மாநகரம் படத்துல கேஷுவலா இருக்கும் ப்ரோ, ஹீரோயின் சிம்பிள், அவளை வச்சுதான் கதை. அதெல்லாம் ரொம்ப வந்து எப்படின்னா நம்ம வாழ்க்கையில இப்படி ஒரு கதை நடக்கலாம் அப்படின்ட்டு ஒரு இது கொடுக்கும். ரைட். எனக்கு மாநகரம் ரொம்ப பிடிச்ச விஷயமே கடைசி வரைக்கும் அந்த பேர் ரிவீலே பண்ண மாட்டாங்க. அதெல்லாம் வந்து செம திங்கிங். எனக்கு மாநகரம் பார்த்தப்ப லோகேஷ் கனகராஜன் ஒரு ஆளை தெரியவே தெரியாது. யாரு இது? மாநகரம் பார்த்துட்டு கைதி வந்தப்பதான் நான் கைதி பார்த்ததுக்கு அப்புறம் தான் மாநகரமே பார்த்தேன் ப்ரோ. சொல்லணும் ரிலீஸ் ஆனப்போ ஹெச்டி பிரிண்ட் வந்தப்போ சொன்னாங்க இந்த படம் நல்லா இருக்கு பாருன்னு சொன்னாங்க. நான் என்ன சும்மா பாருன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். நான் கொஞ்சோண்டு பார்த்தேன், ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரையும் பார்த்தேன், நல்லா இருந்தது. அப்புறம் எங்க வீட்டுல கரண்ட் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். நான் அப்படியே ஒரு வாரம் கழிச்சு நான் மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து பாக்குறேன். யாருடா இவன், எங்க இருந்தா இப்பதான் ஒரு படம் எடுத்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்த்தா லோகேஷ் கனகராஜ். கார்த்தியோட படம் அனௌன்ஸ் பண்ணிருக்காரு. எனக்கு கைதி ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் இப்படி டைரக்டர் இனிமேல் என்ன படம் எடுத்திருக்கான்னு சொல்லி பாக்குறப்பதான் மாநகரம் அப்படின்ற படமே அவருக்கு தெரிஞ்சுச்சு. நான் மாநகரம் முன்னாடியே பார்த்தேன்னா கைதி வந்தப்ப கைதி எடுத்தவர் தான் மாநகரத்தை எடுத்திருக்காரா அப்படின்ட்டு இருந்துச்சு எனக்கு. கைதி படம் வந்தோடனே அது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஸ்டோரி பேஸ்டா இருக்கும். அத வச்சு இவங்களோட மாஸ்டரோட எக்ஸ்பெக்டேஷன் ஒரு மாதிரி டிஃபரெண்டா மாறிச்சு பாத்தீங்களா? ஆமா, அவுட் லோகேஷ் படமா இருக்கும். அதுக்கு வந்து விஜய் அலோவ் பண்ண முடியாதுல்ல, ஏன்னா அவர் கமர்ஷியல், அவருக்கு கமர்ஷியல் தானே. ஆனா இதுல கமல் வந்து அலோவ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுவே ஒரு பெரிய இதா இருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் அவரே ஐடியா கொடுத்திருப்பாரு ப்ரோ ஃபுல்லா. ஆமா, ஃபுல் அண்ட் ஃபுல் லோகேஷ் படமா இருக்கும் அப்படின்ட்டு சொல்றது. கமல் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு பாத்தீங்களா ப்ரோ, அவ ஏன் சீனே எடுத்து எனக்கு காட்டி நடிக்க சொல்றான் அப்படின்ற மாதிரி. ஆமா சொல்லியிருந்தேன். எனக்கு ரெஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. அதெல்லாம் வந்து அதான் ஃபன்னா இருந்துச்சு ப்ரோ. ஆமா, இப்ப இடையில சொல்லியிருந்தாரு இந்த பாத்துக்கிறேன் அந்த டயலாக் வந்து பெருமாண்டி இதுல அந்த இதுல சொல்லிட்டு மாடுலேஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல சொன்னாராம். ஸ்பாட்ல வர்றது அது எல்லாமே நல்லா இருந்துச்சு. அந்த கண்ணை இது சிமிட்டுறது அதான் சூப்பரா பண்ணியிருந்தாரு. அப்புறம் அந்த இருக்கிற மாதிரி ஒரு சீன் வந்துச்சுல, அதெல்லாம் அல்டியா இருந்துச்சு. அந்த சீனுக்காக தான் அதுதான் அடுத்தது வர போறேன். இருங்க, என் பாயிண்ட் எடுக்காதீங்க நீங்க. நீங்க ட்ரைலர்ல பார்த்த சீன்ஸ்ல எந்த சீனுக்காக நீங்க வெயிட் பண்றீங்க? ஒருத்தர் சொல்லுங்க. ராக்னார் சொல்லுங்க ஃபர்ஸ்ட். மிஷன் கன் ப்ரோ. மிஷன் கன். நீங்க ப்ரோ குணா ப்ரோ? இந்த பாத்துக்கலாம் அங்கதான் பாத்துக்கலாம். ரைட். அந்த அத நினைச்சு பார்த்தாலே ஒரு இது இருக்குல. நான் வந்து அந்த விக்ரம்னு கத்துறாருல, அது எதுக்காகங்கறது எனக்கு கியூரியாசிட்டி மண்டையில ஓடி. எதுக்கு தான் கத்துறாரு? கியூரியாசிட்டி ஏன் கத்துறாரு? சொந்த பேரை கத்துறாரா? அந்த தியரி கரெக்ட் ப்ரோ. அவர் எதுக்கு ப்ரோ அவரே கத்த போறாரு? அதுதான் சொந்த பேரை ஏன் கத்துறாரு? இன்னொன்னு வந்து அது சூர்யா இருக்கவும் வாய்ப்பு. ஏன்னா சூர்யா வந்து வில்லன்னு சொல்லிட்டாங்க. ஆமா, வில்லனா என்னன்னு தெரியல. பாப்போம். ஆன்டி ஹீரோவா இருக்குமோ? திரையில் பார்ப்போம். திரையில் திரும்பி ஆல்ட்ரிக்கு ஆரம்பிச்சிராங்க இன்னும் கொஞ்ச நாள் விட்டா. அவன் ஆரம்பிச்சிட்டானுங்க ஆல்ரெடி.
சூர்யா கமலோட ஆல்டர் ஈகோ தான் இவரு அப்படின்றாங்க ப்ரோ. அதுதான் டிஏஜிங் வந்து பண்ண முடியல. டிஏஜிங் சார் அந்த குழந்தையே நீங்க தான் சார். இவங்க தான் இருக்காங்கல்ல. லோக்கி ஒரு சீன் வருவார் நினைக்கிறேன். லோக்கி கண்டிப்பா வருவார் ப்ரோ. கேமியோ இருக்கும் ப்ரோ எனக்கு தெரிஞ்சு. கடைசியா மாஸ்டர் மாதிரி எதுவும் வரலாம். கடைசியா போல நடுவுல ஏதோ கேமியோ கண்டிப்பா வச்சிருப்பாங்க ப்ரோ. இன்னொரு அந்த கிளிம்ஸ் விட்டாங்க அந்த சீனும் செம சீன் ப்ரோ. அது 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 வெயிட் அது அதெல்லாம் தரமான சீன். ஜெயில் ஃபைட் சூப்பர். லோகேஷ் கனகராஜ் படத்தெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஒரு ஒரு கீ எலிமெண்ட் இருக்கு பாருங்க. பிரியாணி, ஆமா கன்னுனா பிடிக்குமா சார்? பிடிக்கும் தான், சின்ன வயசுல இருந்தே பிடிக்கும். கன்னு யூஸ் பண்ணது எல்லாமே இந்தியன் ஆர்மிலே இல்ல, அந்த அளவுக்கு தேடி எடுத்திருக்கோம் அப்படின்னாரு. ஜான்விக் படம் மாதிரி கன்ஸ், லாட் ஆஃப் கன்ஸ். ஆமா, அதாவது 2 மாசம் டைம் கன்னு மட்டும் எடுக்கவே, கன்னு சூஸ் பண்றதுக்கு 2 மாசம் பண்ணுங்கிறப்ப. அப்படியா ப்ரோ சொன்னாரு? ஆமா, கன்னு நான் சூஸ் பண்றது மட்டுமே 2 மாசம் ரிசர்ச் பண்ணேன் அப்படின்னாரு. சூஸ் பண்றதுக்குல கிடைக்கிறதுக்கு அந்த கன் கிடைக்கல. அதெல்லாம் கிடைக்கிறதுக்கு எப்படி இருக்கு படம் நடிக்கிறப்ப கேஸ்ட் அண்ட் க்ரூ எடுக்கிற மாதிரியே கன்னை செலக்ட் பண்ணிட்டு உட்காந்துருக்காரு எடுத்துக்கிட்டு. என்னென்ன இருக்கு இப்போ அவர் குவாலிட்டி கண்டென்ட் தரணும்னு நினைக்கிறாரு ப்ரோ. ஆமா வந்து சொல்லுவாரு பாத்தீங்களா, அதேதான் நான் சொல்லாத. இப்ப நெல்சன் வந்து இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் வந்து விஜய் வச்சு எடுத்து எப்படி எடுத்தாலும் ஓடிடுன்ற மாதிரி எடுத்துறாரு படத்தை. ஆமா, ரிசர்ச்சே பண்ணாம. ஆனா இவர லோகேஷ் என்ன பண்றாருன்னா அது தப்பா அவர் பண்றது இல்ல. விஜய் வச்சு எடுத்தாலும் நான் குவாலிட்டியா எடுப்பேன்ற மாதிரி எடுக்கிறாரு. அப்படிதான். இல்ல கண்டென்ட் வந்து கேரக்டர்ஸா பார்க்கணும். அது ஒரு மெயின். இது நம்ம இதுல நிறைய பேருக்கு பார்க்க தெரியாது. டக்குன்னு இப்ப இவருக்கு இது தேவையில்லாதது அப்படின்ற சொல்லுவாங்க. நிறைய சொன்னாங்க. உத்தம வில்லன் படம் வந்தப்பெல்லாம் கமலுக்கு இது இப்ப தேவையில்லாது என்ன படம் ப்ரோ, செம படம். சீரியஸா சொல்றேன், அந்த படத்துக்கு தியேட்டருக்கு கூட்டிட்டு போனாங்க எங்க அப்பா. நான் 2 வாட்டி போனேன் ப்ரோ தியேட்டருக்கு. நான் ஃபர்ஸ்ட் தடவை எனக்கு வந்து நான் பிடிக்கல, நான் வேணாம்னு சொன்னேன். எனக்கு கூட்டிட்டு போனாங்க, தூங்கிட்டேன் படத்துல. அவ்வளவுதான், அந்த படம் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டேன் எல்லாத்தையும். நான் பார்க்கவே இல்லை படத்தை, ஆனாலும் நான் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறம் ரீசெண்டா ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி நான் லாக்டவுன்ல பார்த்தேன் நான் அந்த படம். இந்த படத்துக்கு எப்படி நான் தூங்குனேன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு கேள்வி இருந்துச்சு. உண்மையா சொல்ல போனா இப்பதான் 2 மாசத்துக்கு முன்னாடி தான் அப்படியே ஆண்டவரோட ஆமா கன்னியா மாறினப்ப இப்பதான் கொஞ்சம் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடிதான் உத்தம வில்லன் பார்த்தேன். உண்மையா சொல்ல போனா ஃப்ரெண்டு ஒருத்தன் ஏத்தி விட்டான். உத்தம வில்லன் பார்த்துட்டு அந்த பிஜிஎம் இருக்கட்டும், நடிப்பு இருக்கட்டும், எல்லாமே எமோஷனல் சீனு. ஆமா, பையனோட சீன் அதெல்லாம். எனக்கு உத்தம வில்லன் ஒரு நல்ல ஹிஸ்டரி இருக்கு ப்ரோ. எங்க அப்பா வந்து சரியான கமல் ஃபேனு. விஸ்வரூபம் 1ல இருந்து ஃபுல்லா FD பஸ் தான் போறோம். நானும் எங்க அப்பாவும் சேர்ந்து போற மாதிரி இந்த மாதிரி போவோம். அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த உத்தமர் வந்து FD பஸ் என் பர்த்டே அன்னைக்கு போறோம். எனக்கு வந்து என் பர்த்டே அன்னைக்கு நீங்க எல்லாம் கூட்டு போகாதீங்க, வேற எங்கேயாச்சும் கூட்டு போங்க, நான் வந்து கதறிட்டு இருக்கேன் வீட்டுல. அது கூட்டு போய் விட்டாங்க. ஓரளவுக்கு பாதி படம் நல்லா போச்சு. அப்ப வந்து அந்த எமோஷனல் சீன் அவ்வளவு ஒன்றும் கரெக்டே இருக்காதுல்ல. ஆமா, அப்ப பெருசா தெரியல, ஏதோ எடுத்து வச்சிருக்காங்கன்ற மாதிரி இருந்துச்சு. அதாவது இப்ப ரீசெண்டா ஒரு 2 வருஷத்துல இருந்து பாக்க ஒரு 20-30 வாட்டி பாத்திருப்பேன் ப்ரோ. சும்மா போர் அடிச்சா அந்த படத்தை பாக்குறது, அவ்வளவுதான். அந்த ஒரு சீனுக்காக அந்த அப்பா அந்த கோடம் பக்கத்துல இருக்க நீங்க எல்லாருக்கும் நீங்க யாருன்னு காட்டணும். அந்த ஒரு சீனுக்காக படம் பார்க்கலாம் ப்ரோ. 2 தடவை 2 வாரத்துக்கு முன்னாடி தான் நான் ஏத்தி பார்த்தேன். ஆனா ஒரு 6 தடவை 7 தடவை பார்த்திருப்பேன் படத்தை. நான் வந்து கல்யாண கதை என்னன்னா, இப்போ எங்க அப்பா வந்து கமல் ஃபேன் தான். நான் வந்து அவங்கள கிண்டல் பண்றதுக்காக கமலை கிண்டல் பண்ணுவேன். அந்த கமல் ஃபர்ஸ்ட் சிங்கிள் கிஸ் கேலவா பாட்டு இருக்குல்ல, ஆமா அதுதான் ரொம்ப இதாச்சு. அப்புறம் அந்த இது மன்மத நம்பல ஒரு இந்த கால பாத்துருக்கேன். அதெல்லாம் வச்சு நான் கிண்டல் பண்ணிட்டே இருப்பேன். நான் அப்புறமா வந்து கொஞ்சம் கொஞ்சமா ரியலைஸ் பண்ண இவர் வந்து அப்பயே எடுத்திருந்தார் சூப்பர் படம்லாம். இப்ப நான் பாக்குற ஒரு மாடர்ன் டெக்னாலஜில இங்கிலீஷ் படத்தெல்லாம் அவர் அப்பயே வச்சிருந்திருக்காரு. அத பார்த்தா எனக்கு ஹேராம் தான் பிக்கஸ்ட் எக்ஸாம்பிள். ஹேராம்னா சான்ஸே இல்ல ப்ரோ. அந்த மாதிரி படம்லாம் வராது ப்ரோ இன்னும் கூட. ஹேராம் அடுத்து இது விருமாண்டி வந்துச்சு. இந்த எஸ்டிஆர் மாதிரி பேன் இண்டியாங்கறாங்க. மருதநாயகர் 5 நிமிஷம் விட்டா போதும், அவ்வளவுதான். 5 நிமிஷம் அவ்வளவுதான். அதை பார்த்துட்டு நான் அப்போ ஸ்டார்டிங்ல இது வந்தப்ப நினைச்சேன்,
என்ன இது படம் எதை எடுத்து வச்சிருக்கான் போல வரப்போது போல அப்படின்ட்டு. இப்ப பாக்குறேன் யாயான்னு வரல. இது இல்ல ப்ரோ, எனக்கு ஒரு டவுட் ப்ரோ. அதுல பெருசா பிரம்மாண்டம் எதுவுமே கிடையாது, இருந்தாலும் 1000 கோடி எதுக்கு தேவைப்படுது அப்படிங்கறது அவர்தான் கேட்கணும். அவர்கிட்ட தான் கேட்கணும் என்ன. ஆனா அவர்கிட்ட ஆல்ரெடி இதேதான் போய் கேட்டிருக்காங்க. கேட்டதுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த மாதிரி அந்த கார்டு எல்லாமே நான் கிரியேட் பண்ணணும், அது எல்லாமே நானா பண்ணி எடுக்கணும், நேச்சுரலா இருக்கணும் அப்படின்னு சொன்னாரு ப்ரோ. ஆமா, சில கதைக்கு வந்து ஆக்டர்ஸ் எல்லாமே வந்து செமி நியூ ட்ரெஸ் மாதிரி தான் போடுவாங்க. நீங்க மட்டும் இப்ப என்ன நினைக்கிறீங்க? இப்ப அப்ப ரிலீஸ் ஆயிருந்தா படம் ஓடி இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஓடி இருக்காது ப்ரோ. கண்டிப்பா 1000 ஒருவன் மாதிரி ஃபிளாப் ஆயிருக்கும். கண்டிப்பா ப்ரோ. 10 வருஷம் கழிச்சு வந்து பார்த்துட்டு சூப்பரா இருக்கும் ஸ்டேட்டஸ் கிரியேட் பண்ணுவாங்க. அவ்வளவுதான். இந்த செல்வராகவன் நடுவில் ஒரு வாட்டி ட்வீட் போட்டாங்க, ஞாபகம் இருக்கா? 1000 வந்து உண்மையாமே ஃபிளாப் கிடையாது, நாங்க வந்து உங்களை பார்க்க வைக்கிறதுக்காக படம் பட்ஜெட் அதிகமா சொன்னோம். ஆமா சொல்லியிருந்தாரு இடையில. அது அவரே சொல்லியிருந்தாரு. படம் வந்து ஒரு சின்ன ஹிட் தான். இருந்தாலும் அதுக்கான வரவேற்பு இல்ல. ஆமா ப்ரோ. 1000 இப்ப எல்லாரும் 1000 தூக்கிட்டு வந்துடுறாங்க ப்ரோ. ஆனா அப்ப வந்து வர்றப்ப எங்க போறீங்க என்ன ஆகுறீங்க அது எதுவுமே தெரியல. அப்பதான் புதுப்பேட்டையெல்லாம் வந்து ஒரு பெர்ஃபெக்ட் தமிழ். செல்வராகவனே எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. செல்வராகவனோட ஃபர்ஸ்ட் படம் துள்ளுவது எளிமையில, அந்த படத்தை வந்து ஓவரா அடல்ட் கண்டென்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி யாருமே போய் பார்க்கவே இல்லை அப்போ. ஆமா. அடுத்த காதல் கொண்டேன்னு பாத்தீங்கன்னா அது சைக்காலஜிக்கல் த்ரில்லர். அந்த படம் யாருமே இல்ல எனக்கு ஒரு மாதிரி இருக்கு நல்லா அதுவும் பார்க்கல ப்ரோ. இன்னைக்கு நான் ஆக்சுவலா சொன்ன இரண்டாம் உலகம்னு படம் வந்துச்சுல ப்ரோ, அதுவே கூட நல்லா தான் ப்ரோ இருக்கும். நல்லா இருக்கும். ஒரு இப்படியும் காட்ட முடியுமா அப்படின்ட்டு ஒரு படம் அது. அதுதான் ப்ரோ ஃபர்ஸ்ட் இந்த parallel universeன்றத காட்டுனதே தமிழ்ல. அது அப்பவே வந்த மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ். அதெல்லாம் எவனே கண்டுக்க கூட இல்ல ப்ரோ. ஆமா, இரண்டாம் உலகம் இன்னைக்கு வரைக்குமே எனக்கு தெரிஞ்சு யாரும் அவ்வளவு கண்டுக்கல. ஆமா ப்ரோ, ரெகக்னிஷன் இல்ல ப்ரோ. ஆமா, சரி ஓகே, பேக் டு லோகேஷ். செல்வா வர்ஸ்க்கு போய்ட்டோம் மறுபடியும். ஆமா, ஒரு லோகேஷ் சொல்லி கூப்பிட்டு இல்ல ப்ரோ, லோகேஷ் வர்ஸ் சொல்லி கூப்பிட்டு அட்லி வர்ஸ், செல்வா வர்ஸ், மார்வல் வர்ஸ் எல்லா வர்ஸ்க்கு போயிட்டு வந்துட்டு இருக்கோம் ப்ரோ. விக்ரம் பத்தி பேசுங்கடா. இல்ல நான் டாபிக் வேற மாத்திக்கிறேன்பா. தமிழ் டைரக்டர் மல்டிவர்ஸ்னு போட்டு வச்சிரறேன். அவ்வளவுதான் ப்ரோ. உண்மையாவே நம்ம இதெல்லாம் மல்டி ஸ்டாரர் எல்லாம் வந்தா சூப்பரா இருக்கும் ப்ரோ. சூப்பரா இருக்கும். இப்பதான் இதான் விக்ரம் தான் வந்து விதை போட்டது நாங்க மாதிரி நடிக்கிறது அவர் தான் விதை போட்டிருக்காரு. அடுத்த பாப்போம். விஜய் அஜித் சேர்ந்து ஒரு படம் அடிச்சா வேற படம் நல்லா இருக்கும், ஓடும் ப்ரோ, வேற லெவல்ல வசூல் வரும் ப்ரோ. இவங்க தியேட்டருக்குலாம் பயங்கரமான ப்ராஃபிட் வரும். ப்ரொடக்ஷன் கம்பெனி கண்டிப்பா ப்ராஃபிட். அது ஏன் அவங்களுக்கு அது அவங்களுக்கே புரிய மாட்டேங்குதுன்னு தெரியல ப்ரோ. அது இப்ப நடக்கிறது பாத்தீங்கன்னா இப்ப தேவையே இல்ல. விஜய் படம் வரல, அஜித் படமும் வரல, அப்டேட்ஸ் கூட வரல. நீங்க ஒரு 2 நாள்ல போய் ட்விட்டர்ல பாத்தீங்கன்னா அஜித்தையும் விஜயும் அபியூஸ் பண்ணி ஹேஷ்டேக் ட்ரெண்டிங். அது ஒண்ணு ப்ரோ. அதுதான் சிம்பிள் ப்ரோ. அந்த ஐயப்பனும் கோஷியம் இருக்குல ப்ரோ. ஆமா, அதுல அந்த இவன் அஜித்தும் பிருத்திவிராஜுக்கு மேல விஜய் நடிச்சா அந்த அட்மாஸ்பியர் அத மட்டும் யோசிச்சு பாருங்க ப்ரோ. அது அதோட ட்ரீம் மாதிரி ப்ரோ. அதெல்லாம் அதேதான். இல்ல எல்லாருமே அவங்க அதுல பாத்தீங்கன்னா 2 பேருக்கும் அதுவும் பெர்ஃபெக்ட்லி பேலன்ஸ்டா இருக்கும். 2 பேருக்கும் சூப்பரா பண்ணிருக்காங்க. எடுக்கலாம், நினைச்சா எடுக்கலாம். கொஞ்சம் கடைசியில போக பிருத்திவிராஜுக்கு கொஞ்சம் அப்படியே குறையும். ஆனா ஃபைனல் சீன்ல பார்த்தா 2 பேருக்கும் ஏத்தி அந்த கை குடுக்கறப்பலாம் சூப்பரா இருக்கும். அதெல்லாம் சூப்பரா இருக்கும் அந்த சீன்ஸ் எல்லாம். சரி, அப்ப நான் நல்ல படம் போல பாத்துறேன். அதான் ஓகே. நீங்க பாக்கலையா ப்ரோ? இன்னும் பார்க்காமலே 3 மணி நேரம் ப்ரோ, வேற லெவல்ல இருக்கும் ப்ரோ. அதெல்லாம் நீங்க அந்த படத்தை பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, 3 மணி நேரம் தெரியாது. அது பாட்டு போயிட்டு இருக்கும் சார், கடன்னு. 2 பேரும் ஈக்குவல் வெயிட்டேஜ் ப்ரோ. நீங்க கொஞ்ச நேரம் அப்படியே உட்கார்றா நினைப்பீங்க, அப்ப பார்த்தா நல்ல படம், நல்ல சீன் ஒண்ணு வரும். அந்த மாதிரி பாக்குறேன். இல்ல நான் சொல்லிப்பேன் இல்ல பிலிம்ல பாரு அப்படின்ட்டு பார்த்தா ஒரு 10 படம் பேர் சொன்னா அதுல 5-6 தான் பாத்திருப்பேன். நான் என்ன அந்த ஸ்டீவன் ஸ்பில்பர்க் படம் இருக்குல்ல, இந்த எனக்கு வாயில கூட வரல அந்த பாட்டு, ஸ்பீல்பர்க். அந்த படம் இருக்குல்ல, அவர் படம் எல்லாமே நான் பாத்திருக்கேன். அந்த படத்தை தவிர அந்த படம் தான் அவரோட மெயின் படமா. கிண்டர்ஸ் லிஸ்ட்லாம் வந்து வேற லெவல் ப்ரோ. அதோட தீம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பார்லிமெண்ட் நியூஸ்ல அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க. ஐயா விக்ரம் தொடச்சிட்டீங்க. சரி, நம்ம விக்ரம் கே திரும்பி வரும். நான் டாபிக் வந்து லோகேஷ் வெர்ஸ் அண்ட் மோர்னு போட்டுறேன். அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. இல்ல வேணாம் இதே இருக்கட்டும்.
இப்போதைக்கு இதான் கொஞ்சம் ட்ரெண்ட்ல போயிட்டு ஒரு 4 பேர் புதுசா வந்து பாப்பான். பாப்பானுங்க. அத பாத்துட்டு வந்து கமெண்ட்ல கேட்பாங்க, டேய் என்னடா விக்ரம பத்தி பேசுறேன்னு சொல்லி என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க. அடுத்ததுல பேசுறீங்க. நோ. ஓகே, பேக் டு விக்ரம். இன்னொன்னு ப்ரோ, சூர்யா வந்து அடுத்த பாட்டுக்கு கொண்டு வராங்க அப்படின்னா அப்ப அது இன்னும் ஹைப் ஏத்துவாங்க விக்ரம் 2. கண்டிப்பா இந்த பாட்டை பொறுத்து ஆனா எனக்கு ரொம்ப நாளே இது ஒண்ணும் புரியல. சூர்யா வந்து விக்ரம் பார்ட் 3க்கு லீடு கொடுத்துட்டு போறாருன்னு கமல் சொல்லிட்டாரு. இது ஃபர்ஸ்ட் ஒன்னா? அதான் அதேதான். அப்ப வந்து விக்ரம் ஒன்னா, இப்ப வர்றது விக்ரம் ஒன்னா? ஒருவேளை இது ப்ரீக்வலா இருக்குமா சீக்வலா இருக்குமா? எது விக்ரம் 3ன்னு சொல்லிட்டாரு ப்ரோ. அவரே கன்ஃபியூஸ் பண்றது சொன்னாரா என்னன்னு தெரியல. என்னன்னு தெரியல. விக்ரம் பார்ட் 3க்கு இவர் வந்து கொடுத்துட்டு போறாரு, லீடு கொடுத்துட்டு போறாரு அப்படிங்கிறாரு. பேசுறதுல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நிறைய டீகோடிங் பண்ணலாம். ஆமா, அவர் ஒரு ஹிண்ட் வேர்ட் வச்சு குழப்பி விட்டு ஓடி போயிடுவாரு அவர் பாட்ட. பாய் மாமா டுர் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப போயிடுவாரு. இன்னொன்னு என்னன்னா, எனக்கு வந்து டிஏஜின்னு சொல்றாங்கல்ல. ஆமா, அப்ப டிஏஜி வந்து அந்த விக்ரமோட கதையில ஏதாச்சும் அதுல வந்து ஒரு பாட்டை கொண்டு வருவாங்களா? அதான் ஃபிளாஷ்பேக் சீன் ஏதோ இருக்கும். அதுக்கு இப்பதான் என்னோட 3ஆம் கண்ணை திறந்துருக்கீங்க. ஓ இப்படி ஒரு மேட்டர் இருக்குல்ல அப்படின்ட்டு சொல்றீங்க. டிஏஜிக்கு இப்படி அந்த 1986 விக்ரம்ல இருந்து ஏதாச்சும் ஒரு பாட்டு எடுத்து போடலாம். எடுக்கலாம், நல்லா இருக்கும்ல. எடுத்தா நல்லாதான் இருக்கும். எடுப்பாங்கன்னு சொல்லல, நாங்க ரூமர்ஸ் கிளப்பல. எடுத்தா நல்லா இருக்கும்னு நல்லா இருக்கும், அவ்வளவுதான். அவரே சொல்லுவார்ல இந்த படத்துல, என்னது தசாவதாரத்துல இல்லன்னு சொல்லல, இருந்தா நல்லா இருக்கும். அதேதான் எங்களுக்கும். இன்னைக்கு ஆடிராஞ்சிலே லோகேஷ் சொல்லியிருந்தாப்லே, நான் கேட்டேன் உங்க இந்த ஆண்டவரோட படம் எடுக்கிறது வந்து அந்த ஆண்டவர் செஞ்ச கொடுத்த வரம் அப்படின்னு சொன்னேன் கமல்கிட்ட சொன்னா. அப்ப கமல் சாரும் இதான் சொன்னாரு, இல்லன்னு நான் சொல்லல, இருந்தா நல்லா இருக்கும் சொல்றேன். அதே டைலாக் கோல்ட் மெடல்ஸ் போயிருந்தப்போ லோகேஷ் வந்திருந்தாரு. அவர்கிட்ட வந்து நோண்டி நோண்டி கேள்வி கேக்குறாங்க இது மாதிரி பத்தி. அதுக்கு வந்து அவர் சொல்றாரு பாத்தீங்கன்னா, ஏங்க நான் இருந்தா நானே சொல்லிடுவேன், நான் ஒரு ஓட்டவாய் மாரி என்ன நீங்க இவ்வளவு கேள்வி கேட்கறது நான் சொல்லிடுவேன், அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க, நீங்க சொல்றதெல்லாம் 20% 30% தான் ட்ரூ, மீதி எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்த கரண்ட் ஷாக்கு கொடுத்து ட்ரீட்மெண்ட்ல உண்மை வேலை வரப்பாங்கல்ல, அதுல கூட தப்பிச்சிடலாம். இவங்க பிகினர்ஸ்ல இருந்து தப்பிக்கவே முடியாது. கேக்குற கேள்வி அவனுங்க எவ்வளவு கிரிஞ்சு பண்றாங்கங்கறீங்க. ஆண்ட்ரியா வந்தாங்க, ஆண்ட்ரியாவை போட்டு பாட்டு பாடுங்க, நீங்க வந்து ஹை பிட்ச்ல பாட்டு பாடுங்க, லோ பிட்ச்ல பாட்டு பாடுங்க அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை ப்ரோ, லோகேஷ் வந்துட்டு ஒரு லேடி பிளேஸ்ட் ஃபிலிம் ஆண்ட்ரியா வச்சு எடுத்தா சூப்பரா இருக்கும். அவங்க எல்லா ரோலுமே சூப்பரா பண்ணுவாங்க. பண்ணலாம். எடுத்ததே ஓட மாட்டேதே. அடுத்து நம்ம மிஸ்கின் அண்ணா எடுத்திருக்காரு, என்ன பண்ண போறாருன்னு தெரியல. ஆமா, மிஸ்கினோட தீவிர ஃபேன். அதுலயும் ஆமா, மிஸ்கினோட படம் எல்லாமே நல்லாதான் ப்ரோ இருக்கும். இல்ல நம்ம எப்படின்னா சினிமாவுல சில வெளி உலகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பைத்தியங்கள் இருப்பாங்க. அந்த ஆமா, சினிமாக்குள்ள உள்ள அந்த பைத்தியங்கள்லாம் நம்ம மாறும்போது மிஸ்கின் எல்லாம் பிடிக்கும். செவன் சாமுராய் பைத்தியம், அவ்வளவுதான். செவன் சாமுராய் படம் பாத்திருக்கீங்களா ரெண்டு பேரும்? நான் பாத்திருக்கேன் ப்ரோ. நான் பார்த்தது இல்ல. மிஸ்கின் இன்டர்வியூ பார்த்தேன் ப்ரோ. சும்மா சொல்லிட்டு இருக்கேன் ஆமாம் ப்ரோன்ட்டு. இது மாதிரி முன்னாடி ஒரு 4 ஆமாம் போட்டேன். அவங்க சொன்ன அளவுக்கு இருக்கும் அந்த படம். நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 3 hours நினைக்கிறேன் அந்த படம். இல்ல 2 hours 45 minutes கிட்ட வரும் ப்ரோ. படம் பேரு செவன் சாமுராய். பரவாயில்ல, நீங்க டெக்ஸ்ட்ல போட்டுருங்க. ஓகே, நான் போடுறேன், நீங்க பாருங்க. நீங்க நான் போட கூட தேவையில்ல, மிஸ்கின் இன்டர்வியூ எதை பார்த்தாலும் சொல்லிருவாங்க. எல்லா இன்டர்வியூல செவன் சாமுராய் இருக்கும். வாயிலே வராத படம் பேர் சொல்லுவாரு, புக் பேர் சொல்லுவாரு. அகிரா குரோசாவா கார்ல அவரை பத்தி நல்லா பேசுவாரு. அவர்தான் டைரக்டர். அகிரா குரோசாவாவோட சமாதிக்கு போய் போட்டோலாம் எடுத்துட்டு அந்த அளவு ஃபேன் அவரு. ஓ சரி, ஓகே, நம்ம மிஸ்கின் சமாதிக்கு போவோம் ப்ரோ. ஐயோ யாரு நீ? ஏதாவது சொல்லி முடிச்சுட்டு ஏதாவது நல்ல மனசையா முடிச்சிடாதீங்க. உறுப்பு துறப்பு இது வெறும் கற்பனைக்கு மட்டுமே. இது பாத்தீங்களா? சரி, ஓகே, வெல்கம் பேக் டு விக்ரம். இது எங்கெங்கயோ போகுது. ஓகே, போட்டோம். நம்ம இதுக்கப்புறம் நம்ம ஸ்கிரிப்ட் கிரியேட் பண்ணி தான் நம்ம உள்ள வரணும்னு நினைக்கிறேன் ப்ரோ. இன்னொன்னு பண்ணிருந்தாங்க பாத்தீங்களா? சூர்யா வந்து வேன்ல உட்கார்ந்து இருக்காராம். அந்த வேனோட டிரைவர் தான் ஃபாஃப் ஆகும் ப்ரோ. இல்ல ப்ரோ, அது வந்து நான் ஃபர்ஸ்ட் தியரி தான் ப்ரோ நினைச்சேன். அது பிக் ஜூம் பண்ணி போட்டுருந்தாங்க ப்ரோ. அப்படிதான் ப்ரோ இருந்துச்சு. எதுவும் கிடைச்சதுன்னா போடுங்க, நம்ம மூவி ஆலோசகர் அக்கௌண்ட்ல போட்டு விடுறேன்.
ட்விட்டர்ல கிடைச்சு அனுப்புறேன். நேத்து சும்மா பாத்துட்டு இருந்தேன், ட்விட்டர் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருந்தேன், ஜூம் பண்ணி போட்டிருந்தாங்க, ஜூம் பண்ணி ஹைலைட் பண்ணி போட்டிருந்தாங்க. அந்த வேன்ல வந்து சூர்யா உட்கார்ந்துருக்காரு, அடுத்த ஃப்ரேம்ல அந்த வேன் காட்டுறாங்க, வேன் வந்து பாப்பா வந்து டிரைவ் பண்ற மாதிரி காட்டுறாங்க, ஒரே வேன். சூர்யா இது பிளான்டே கிடையாதுன்னு நினைக்கிறேன், ஸ்கிரிப்ட்ல இல்ல போல, இவங்க கடைசி நேரத்துல தான் சூஸ் நேரத்துல ஏதோ கூப்பிட்டா வந்தாரு அப்படின்னு தான் சொல்லுங்க. இல்ல ப்ரோ அப்படி இருக்காது ப்ரோ, எனக்கு தெரிஞ்சு ஸ்கிரிப்ட்ல ஒரு கேரக்டர் இருந்திருக்கும், அந்த கேரக்டர் யாருன்னு வேணா தெரிஞ்சிருக்காது, யாருன்னு கன்ஃபார்ம் பண்ணிடலாமா. அது வந்து முன்னாடியே சப்போஸ் சூர்யன் முன்னாடியே கன்ஃபார்ம் இருந்தா அவர் ஆன் போர்டுன்னு போட்டிருப்பாரு. ஆமா சூர்யா கேமியோ நடிக்கிறது ஒரு இதுல அவர் அதை ஒத்துக்கிட்டது தான் எனக்கு தெரிஞ்சு பெரிய விஷயம். ஆமா பெரிய விஷயம் ப்ரோ, அதாவது சும்மா யாருமே ஒத்துக்க மாட்டாங்க ப்ரோ. இப்போ இல்ல ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க இந்த சூர்யா கன்னிகள், சூர்யா வந்ததுனாலதான் விக்ரமே ஹைப் ஏறி இருக்கு. நானும் பார்த்தேன், செம ஹைப்ல இருந்து உட்கார்ந்தோம் ப்ரோ நாங்களா. நான் அக்கவுண்ட்ல இருந்து போய் திட்டியும் விட்டுருக்கேன் அந்த அக்கவுண்ட்ல. நான் வந்து எப்ப இப்படி ஒரு படம் வருதுன்னு சொன்னதுல இருந்து உட்கார்ந்துட்டு இருக்கேன், அப்பெல்லாம் ஹைப் ஏறலையா, ஒரு சூர்யா வர்றாரு அப்படி ரூமர் கிளம்பினோடனே ஹைப் ஏறிட்டான். ஆண்டவர் நினைப்பாரு, ஏண்டா நான் லாஸ் ஆகி வீட்டுல உட்கார்ந்த போல எவனுமே வரல, இப்ப எனக்கு. ஆமா ப்ரோ, அது உண்மை ப்ரோ, அது எப்படி அது பிரேக்கிங் மொமெண்ட் ப்ரோ அவர் லைஃப்ல. அதுதான் இப்ப எனக்கு எல்லாம் எடிட் போட்டு என்ன கொண்டாடுறீங்களா அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாரு. ஓகே இப்பயாச்சும் கொண்டாடுறாங்களே, இப்பயாவது கொண்டாடுமே, கொண்டாடலாம். அது மாதிரி கைவிடப்பட்டவர் நிறைய பேர் இருக்காங்க சினிமாவில், நிறைய பேர் இப்பதான் ப்ரோ விரும்மாண்டியே பாக்குறாங்க, அது எவ்வளவு பெரிய படம் ப்ரோ. ஆமா கிளாஸ் அதையே இப்பதான் ப்ரோ பாத்துட்டு இருக்கானுங்க பாதி பேர். அந்த விரும்மாண்டியோட ஸ்கிரீன் பிளே லெவலுக்கு இன்னும் ஒரு படம் வருமா, அப்படிதான் வருமா கேள்விக்குறிதான். அதே மாதிரிதான் ப்ரோ நாயகன், அந்த மாதிரி ஒரு கேங்ஸ்டர் ஃபிலிம் தமிழ்ல இனிமே வரவும் வராது ப்ரோ. வராது. மகாநதி கமல் டைரக்டரா? டைரக்டர் இல்ல ப்ரோ, மகாநதி படத்துக்கு டைரக்டர் கிடையாது, ரைட்டர் நினைக்கிறேன். மகாநதி அது சூப்பர் படம். அது அந்த ப்ராஸ்டியூட் சீன்லாம் சூப்பரா இருக்கும் ப்ரோ. அதுல குருதி புனல் பாத்திருக்கீங்களா? ஆனா ரீமேக்னு நினைக்கிறேன் குருதி புனல். ஆனா அது தெரியல ப்ரோ, அதுவும் சூப்பரா இருக்கும். அதுலயும் பாட்டு இல்ல இதுலயும் பாட்டு இல்ல, என்ன நினைக்கிறீங்க? ஆமா அதேதான், இதுல பாட்டு இருக்கு, இதுல பாட்டு இருக்கு, என்ன நினைக்கிறீங்க நீங்களே? இதை வச்சு பாட்டு கைதில எல்லாம் பாட்டு வைக்கல, அவரும் குறிச்சி புனல்ல பாட்டு வைக்கல, நீங்க என்ன நினைக்கிறீங்க? சர்ப்ரைஸ்ன்ட்டு போயிட்டாரு. அதேதான் சர்ப்ரைஸ், நீங்க நேர்ல பாத்துக்கங்க. நேர்ல பாத்துங்க. ஓகே பாத்துக்கிறோம். நான் உளையிடுவேன், நேர்ல பாத்துக்கலாம். மாஸ்டர் படத்துக்கு அப்படிதான் போட்டு குடஞ்சிட்டே இருந்தாங்க, அவர் போட்டு விஜய் தான் பரவானியா அப்படிலாம் கேட்டுட்டு இருந்தாங்க ப்ரோ. என்னென்னமோ சொன்னாங்க, டப்புன்னு எல்லாரையும் சொல்லிட்டாரு ப்ரோ. என்னடா என்ன ப்ரோ 2 நாள்ல படம் வருது எல்லாத்தையும் சொல்றீங்க அப்படியே கதையை சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டு வர விஜய். விட்டா இன்னும் கொஞ்சம் விக்ரம் கதை இவங்களே ஒரு ஸ்கிரிப்ட் இவங்க டைரக்ட் பண்ணிடுவாங்க ப்ரோ, அந்த அளவுக்கு பண்ணிட்டு இருக்காங்க ப்ரோ. பண்ணி கிளாஸே விடுவானுங்க டைரக்டா தியேட்டர்ல. விக்ரம்க்கே கிளாஸ் விடுவாங்க, விக்ரம் ஆல்டர்னேட் வெர்ஷன்னு சொல்லிட்டு. ஆமா அதாவது சொல்லிருந்தாங்க தெரியுமா, அதாவது பவானிக்கு வந்து ட்ரக்ஸ் கிடைக்கல, அதனாலதான் போயிட்டு சின்ன பசங்க தான் புடிச்சு பண்றாரு, அதனாலதான் ஜேடி வந்து அங்க வராரு. அதே மாதிரி வந்து கமல் வந்து இந்த காப்பாத்த போறப்ப உள்ள இருக்க கைதி தான் வந்து இவரு கார்த்தி அவரு கமலுக்கு ஹெல்ப் பண்றதுனாலதான் வந்து கார்த்தியை விடுவிக்கிறாங்க. இது பார்த்தேன், ஏதோ ஒரு பேஜ்ல தான் தலைவர் கதை எழுதி இருந்தாரு. இங்க ஆயுள் தண்டனை கைதி, ஆனா எதுக்கு எப்படி அவரை ஃபர்ஸ்டே விட்டாங்க, அப்ப வந்து இவர் ஹெல்ப் பண்ணதால விட்டாங்க. ஒரு 2-3 பேஜ் இருக்கு, இந்த மொக்க மீம்ஸ், மொக்க இன்ஜினியர் இவங்க தான் இது மாதிரி எல்லாம் பண்றது. ஆனா உள்டா இருந்தாலும் கேட்க நல்லா இருக்கு, அந்த மாதிரி தான் ப்ரோ. அவ்வளவு நானும் இந்த கதையை போய் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், இந்த கதை சூப்பரா இருக்குல்லடா, எப்படி நல்லா இருக்குடா மீம்ல படமே எடுக்கலாம். அதுதான் அதாவது அப்புறம் வந்து இந்த மாதிரி அர்ஜுன் தாஸ் வந்து உள்ள இருந்திருப்பாரு, ஜெயில இருந்திருப்பான், சிறுவ சீத பள்ளியில இருந்து அவன் இது பண்ணிட்டு இருப்பான், கடைசியில ஜேடி உள்ள வருவார் அப்படின்ற. ஆமா யாரா நீங்க எல்லாம் எங்க இருந்தா யோசிக்கிறீங்க? படத்தோட பட்ஜெட்டே 150 கோடி. எவ்வளவு பட்ஜெட் படத்துக்கு? 150, அவ்வளவுதான் ப்ரோ, கம்மி தான் ப்ரோ. 150 தான். அதுக்கு எப்படி விஜய்க்கு 100 கோடி கொடுக்கணும்? 50 கோடியில படம் எடுக்கணும், 50 கோடியில படம் எடுக்கணும். கமலுக்கு அதான் ப்ரோ விஜய் படத்துக்கும் மத்த படத்துக்கும் டிஃபரன்ஸ். விஜய் படத்துல 150 கோடினா 100 கோடி விஜய்க்கே கொடுப்பாங்க, 50 கோடி படம் எடுப்பாங்க. இத பத்தி தனியா நம்ம ஒண்ணு பண்ணலாம், விஜய் தனியா பேசுவோம், ஏன்னா விஜய் அஜித் பத்தி பேசுவோம். இப்ப வந்து ஓடு தெரியுதுமானுங்க என்ன. நான் விஜய் மட்டும் சொல்ல போறேன், அஜித்தையும் சேர்த்து தான் ப்ரோ சொல்றேன். இல்ல நீங்க யாரும் கேக்குறவங்க எதுவும் வந்துச்சுன்னா எனக்கு வந்து கூட பாருங்க, எனக்கு வால் தான் தெரியுது பின்னாடி, நான் ஒரு வால் தான். நான் வாழுமில்லை ஓடுமில்லை, நான் ஒரு சினிமா ரசிகன் ஐயா, அவ்வளவு சினிமா ரசிகன். நாளா பியூர் ஆண்டவர் கண்ணி ப்ரோ.
அதான் டார்ச் லைட். டார்ச் லைட். ஓகே சரி, இதுக்கு ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துருவோம். கன்க்ளூஷன் பார்க்க போனோம்னா டாபிக் என்ன அது சொல்லுங்க. விக்ரமோட ஆமா டாபிக் என்னது அதே மாதிரி தானே. விக்ரம் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அண்ட் தியரிஸ். கன்க்ளூஷன் கொண்டு வந்துடலாம், பட் தியரிக்கு கன்க்ளூஷன் கொண்டு வர முடியாது. அது நாளைக்கு தியரிய படம் பார்த்தாதான் தெரியும். ஜூன் 3 எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க. இப்ப நீங்க டைட்டில்ல பாத்துட்டு வந்து ஏமாந்துறாதீங்க. இதுல நாங்க வந்து நிறைய பேசியிருக்கோம். அந்த இடையில விக்ரம் பத்தி பேசியிருக்கோம். அவ்வளவுதான். அது எப்படின்னா சூர்யா படத்துல கமல் நடிச்சிருக்கானா அந்த மாதிரி தான். இப்போ ஒரு 49 நிமிஷம் வந்திருக்கு. அதை நான் எப்படியாவது ட்ரிம் பண்ணி 40 நிமிஷத்துக்கு கொண்டு வருவேன். அந்த 40 நிமிஷத்துல ஒரு 10 நிமிஷம் நாங்க விக்ரம் பத்தி பேசியிருப்போம். மீதி ஹாலிவுட் படம், ஸ்டீவன் ஸ்பில்பர்க் அதை பத்தி பேசியிருப்போம். மொக்க ஜோக்குகளை தவிர்த்து விட்டு பாப்போம். அது எடிட்டிங் பண்ணணும், மூளை குழம்ப போது எனக்கு பாப்போம். ஓகே, ரெஸ்ட் இன் பீஸ் மை ப்ரோ. இல்ல ப்ரோ, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா கன்க்ளூஷனா சொல்லணும்னா ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண வேணாம். ஒரு நார்மல் ரேஞ்ச் எக்ஸ்பெக்ட் பண்ணி போனா படம் நல்லா இருக்கும். எதிர்பார்த்து அடி வாங்கி வந்தது போதும் நண்பா. எக்ஸ்பெக்டேஷன் கம்மியா வச்சு பாத்துக்கோ, அவ்வளவுதான். ஆமா, படம் பார்க்க போறவங்க ஒரு லோ எக்ஸ்பெக்டேஷன்ல போங்க. கஷ்டம் தான் எப்படி இருந்தாலும், ஏன்னா இப்ப இருக்கிற நிலைமைக்கு நீங்க முடிஞ்ச அளவுக்கு லோ எக்ஸ்பெக்டேஷனோட போங்க. இவங்க தான் ஏத்தி விட்டாங்களே, எங்க லோ எக்ஸ்பெக்டேஷன். அதே மாதிரி படம் என்னைக்கு பாக்குறீங்களோ அது வரைக்கும் இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணாதீங்க. நான் வந்து இப்போ இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணனும்னு வெச்சுக்கோங்க, என் ஃபாலோவர்ஸ் 5000 இல்ல ப்ரோ, ஜூன் 3ல இருந்து சொல்றேன். ஜூன் 3ல இருந்து என்னைக்கு வரைக்கும் படம் பாக்குறோமோ அது வரைக்கும் இன்ஸ்டாகிராம் பக்கமே போக கூடாது. ஏதோ ஒரு நல்ல படம் கேஜிஎஃப் அந்த இன்ஸ்டா டெலிட் பண்ணி வச்சு பார்த்தேன், உடலை வைங்க. இன்ஸ்டா டெலிட் பண்ணா வாட்ஸ்அப் வராங்க. அதான் ஸ்டேட்டஸ் பார்த்தா சீன் எல்லாம் வந்துட்டு, கடலூர் ஒரு சீன் வந்துட்டு மொத்த கிளாஸ். என் ஃப்ரெண்ட் ஒரு பையன் பேட்ட படம் இருக்குல்ல, படத்தை வந்து நான் 2வது நாள் பார்க்க போறேன். அதுக்கு அவன் ஃபர்ஸ்ட் நாளே பார்த்துட்டு வந்து உடனே போன் அடிச்சு, டேய் மச்சான் வந்து விஜய் சேதுபதி வந்து பிள்ளையலடா சும்மா ஏமாத்தவாடா அப்படின்னு சொல்லிட்டு வச்சான். நானும் டான் பார்க்கல, டான் பட கதை எனக்கு தெரியும். அப்படிப்பட்ட நண்பர்கள் என்ன சுத்தி. ப்ரோ நீங்க படத்தை நீங்க பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா ஃபுல் கதையும் உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஃபர்ஸ்ட். ப்ரோ அந்த படத்தை நான் 3 வாட்டி வரை பார்த்தேன் ப்ரோ. அதான் நானும் டான் பார்க்க, எனக்கு செமஸ்டர் ப்ரோ வச்சு செஞ்சுட்டாங்க. செமஸ்டர் டான் ரிலீஸும் ஒண்ணு. அப்படியா? ஆமா 13 தியேட்டர் பண்ண வந்து இன்னும் பாக்கலாம். இது வேற சொல்லிட்டேனே, பைரசி வாங்கல. கட் பண்ணு ப்ரோ, கட் பண்ணு. இல்ல இப்ப நம்ம வந்து கேட்க மாட்டானுங்க. கேட்டோம்னு வச்சுக்கோங்க, நம்மளே தான் ரீப்ளே பண்ணி கேட்கணும். நான் ஒரு 2 பேரும் ஒருத்தன் கேட்டிருக்கான் எப்படா பண்றீங்க அப்படின்ட்டு. அவன் ஒருத்தன் தான் கேட்பான். அவனும் 10 நிமிஷம் தாண்டானா அவன் பெரிய ஆளு. எனக்கு ஒரு 5-6 பேர் கேட்டிருக்காங்க ப்ரோ. இல்ல இவங்க ஃப்ரெண்ட் யாரும் நான் கேட்டேன்டா அப்படின்னு சொன்னா, நாங்க விக்ரம் பத்தி என்ன சொன்னோம் அப்படின்னு சொல்லி கேளுங்க. என்னடா சொன்னீங்க என்ன கேட்பாங்க. நாங்க என்னடா சொன்னோம், கன்க்ளூஷன் எடுக்க வந்தா எங்க போயிட்டு டானுக்கு போயிட்டு கதை டானுக்கு போயிடுச்சு. சரி விடுங்க, சிபிராஜ் வியூவர்ஸ்க்கு போயிட்டோம். நம்ம சிபிராஜ் வியூவர்ஸ் ஓகே, எல்லாரும் முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ணிக்கங்க. அதான் கன்ஃபார்ம் சொன்னா எக்ஸ்பெக்டேஷன் கம்மி பண்ணி போனா படம் நல்லா இருக்கும். ஓகே, சும்மா அங்க போயிட்டு மல்டிவர்ஸ் வரல, என்ன லோகேஷ் மெட்டாவர்ஸ் வரலன்னு அவ்வளவுதான். இங்க சொன்ன தியரி எல்லாம் அங்க இல்லன்னா அது அவங்க தியரி எழுதின படம் கிடையாது, லோகேஷோட படம். நீங்க வந்து மொக்க இன்ஜினியர் கேட்டுக்கங்க ஏதாவது. ஆமா, எனி இன்ஃபர்மேஷன் கான்டாக்ட் மொக்க இன்ஜினியர். அவர் வந்து இதெல்லாம் பண்ணுவாரு பாத்தீங்களா, வொர்க் ஷாப் எல்லாம் பண்ணுவாரு. நம்மள ஸ்கேன் பண்ணுவாரு, அமௌண்ட் வாங்கி வொர்க் ஷாப் பண்ணுவாரு. உங்களுக்கு கதை பத்தி எல்லாம் சொல்லி தருவாரு, பாத்துக்கோங்க. ஓகே ப்ரோ. சரி ப்ரோ, முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இதோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் எப்ப ப்ரோ? நெக்ஸ்ட் வந்து நம்ம நீங்க எப்ப வருவீங்க? நீங்க நாங்க எப்ப வரும் அப்ப வரும்னா சொல்ல முடியாது. எப்ப வரணுமோ அப்ப வரும். நீங்க டைம் சொன்னீங்கன்னா டேட் அண்ட் டைம் சொன்னீங்கன்னா கரெக்ட்டா இருக்கும் ப்ரோ. நான் இப்ப எனக்கு ஒரு கன்க்ளூஷன் சொல்லிக்கிறேன். இந்த பாட்காஸ்ட் மேக்ஸிமம் என் வாய்ஸை ரெக்கார்டில் வாட்ஸ்அப்ல அனுப்பிட்டு நான் என் வாய்ஸை கேட்க மாட்டேன். இது வரைக்கும் பாட்காஸ்ட்டை கேட்டு என் வாய்ஸை கேட்டதுக்கு ரொம்ப நன்றிப்பா. இது விக்ரம் கன்க்ளூஷன் இல்லையே, இது எனக்கான எனக்கு முடியும். நான் இப்பதான் தொடங்கியிருக்கேன். வாய்ஸ் அப்படிதான். பரவாயில்ல ப்ரோ, நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு. ஓகே ப்ரோ, ஆப்பர்ச்சுனிட்டி தந்த நண்பர்களுக்கு ரொம்ப நன்றி.
உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது உங்கள் நாங்கள் நாங்கள் அட்ரா